எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உங்கள் முத்துக்குமார் பேசுறேன். எனக்கு இந்த 13 வருஷம் இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸ்பீரியன்ஸுங்க. Check it out, it's back again. Koya Muthu Singa Kutti on the track again. C-B-E, you know me. Well, that's my name. Boradicha bike eduthu. இன்னைக்கு வந்து டைஜஷனை பத்தி நம்ம சொல்லி கொடுக்க போறோம். டைஜஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுங்களா? நம்ம சாப்பிடுற சாப்பாடு டைஜஷன் ஆச்சுனா தான் அதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து போகுங்க. அப்படி டைஜஷன் ப்ராப்பரா இல்ல அப்படின்னா அந்த நியூட்ரிஷன் எதுவுமே நம்ம உடம்புக்கு போகாது. இப்ப டைஜஷன்ல ப்ராப்ளம் வந்ததுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் வரும்? ஆக்சுவலாங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடு டைஜஷன் ஆகலனாவே எது கழிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரியே வந்துட்டு புளிச்ச ஏப்பம் சொல்லுவோம் இல்லையா, அது ஜீரணமாகாம இருந்துட்டு அந்த மாதிரி வந்து வரும். சோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராப்பர் டைஜஷன் வந்து நடக்கலன்னு அர்த்தம். முக்கியமா வந்து சாப்பிட்றத வந்து ப்ராப்பரா சாப்பிடணுங்க. சாப்பிடுற மெத்தேடுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மெத்தேடுல நம்ம சாப்பிட்டோம்னா மட்டும்தான் டைஜஷன் ப்ராப்பரா இருக்கும். நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குதுங்க, எப்ப பார்த்தாலும் நல்லா மோஸ்ட் வந்து சாப்பிட்டுருவோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஃப்ரூட்ஸ் பனானா எடுத்துக்கிறது இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அப்படி நம்ம இருக்க கூடாதுங்க. எப்பவுமே ஃப்ரூட்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுட் எடுத்துக்கணும். அது எதுக்கு ஃப்ரூட்ஸ் எடுக்கணும்னாங்க, ஃப்ரூட்ஸ் வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடுங்க. ஆனா ஃபுட் வந்து அப்படி ஆகாது இல்லையா, ஃபுட் கொஞ்சம் லேட் ஆகும். சோ அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நார்மல் ஃபுட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டைஜஷன் வந்து ஈஸியா நடக்கும். அப்ப அந்த எதிர்கழிச்சு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது. நம்ம உடம்புக்குள்ள உள்ள பாத்தீங்கன்னா வில்லைகள் நிறைய இருக்குங்க, சும்மா சாஃப்டா இருக்கும். அந்த வில்லைகளை டேமேஜ் பண்ற அளவுக்கு ஓவர் ஸ்பைஸ் டைஜஷன் ஆகாம இருக்கக்கூடிய உணவுகள், இந்த மைதா சார்ந்த உணவுகள், இந்த மாதிரி உணவுகள்லாம் அதிகமா எடுத்துட்டோம் அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். முக்கியமா வந்து நைட் நேரங்கள் வந்து அரை வயிறு தான் சாப்பிடணுங்க. நம்ம என்ன நைட் ரொம்ப பிடிச்சு போய் நம்ம நிறைய சாப்பிடுவோம். அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு டைஜஷன் ஆகாத ஃபுட்டு நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தூங்க போயிடுவோம். லேட்டா சாப்பிட்டு லேட்டா தூங்கணும் அப்படின்னாலும் டைஜஷன் ப்ராப்ளம் வரும். சோ இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கும் காரணம் முக்கியம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு, எந்த நேரத்துல சாப்பிடுறோம், என்ன ஃபுட்டு சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பத்தின பர்சனலைஸ் பண்ணி உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும், உங்களுக்கு இந்த மாதிரி டைஜஷன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்ல வந்து டைஜஷன் ஆகல, நெஞ்ச கடிச்சிட்டு இருக்கு, இந்த மாதிரி எது கடிச்சிட்டு வர மாதிரி இருக்கு, உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி இருக்கு, எனக்கு பர்சனலைஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நானு கீழே வந்து லிங்க் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். சோ நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து பர்சனலைஸ் பண்ணி நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ரிமைனிங் பார்ட் ஆஃப் லைஃப் நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். Have a wonderful day.